தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மாணவர்கள் கிளர்ச்சியின் போது வன்முறை வெடித்த வழக்கில் இதுபோன்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டு வங்காளதேசத்தில் மாணவர்கள் கிளர்ச்சியின் போது வன்முறை வெடித்தது. அதில் பலர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு அந்த நாட்டின் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது. இந்த நிலையில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அந்த வழக்கில் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு என்பது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் மனித உரிமை குற்றங்களில் ஈடுபட்டதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. தற்பொழுது இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளக்கூடிய நிலையில அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வழக்கு விசாரணையின் போது வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா மற்றும் அவரது உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனித குலத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஷேக் ஹசீனா ஈடுபட்டுள்ளார் என சர்வதேச குற்ற தீர்ப்பாயமும் அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் ஏற்பட்ட போராட்டத்தில் மனித உரிமை குற்றங்களில் ஈடுபட்டதாக அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில அந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தற்பொழுது அந்த தீர்ப்பில் வாசிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.